கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம 2வது செக்ஷன் பார்க்க இருக்கிறோம். 24 மணி நேரத்தில் நிறைவேறின 30 தீர்க்கதரிசனங்கள். 13 தீர்க்கதரிசனம் பார்த்தாச்சு. மீதி எனக்கு தியானிப்போம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை கலைந்தே தாம் வீணவர் சாயல் அடைவேன், வீணவர் சாயல் அடைவேன். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்னும் பலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரம் என்னும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லா பொன் வீடு கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன், கண்டடைந்தே வாழ்ந்திடுவேன். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறுமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறுமுல்லான மனிதன் சோதனையில் பலனடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாய லாகமாரி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது இது எதுக்காக நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 13:19 யோவான் 13:19 இதுதான் கீவார்டு. அது நடக்கும் பொழுது எது நடக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லிடுறாரு. சரி, அது நடக்கும்போது நிறைவேறின பிறகு, சரியா? அப்புறம் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது முன்னாடி அவன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் சொல்லுகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நடந்த பிறகு உங்களுக்கு தெரியணும் அது சொன்னவர் உண்மை. இப்போ அவரே நான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தான் தேவகுமாரன், மேசியா, உலகத்தை ரட்சிக்க வந்தவர் அவர். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 13 காரியம் பார்த்தாச்சு. 14வது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 22:18. சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இது சொல்லப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு 18 மேலே இருக்கு பாப்பா, எங்கே தலைவரா சீட்டு போட்டாங்க. இது என்ன நம்ம பார்க்க போறோம்? யோவான் 19வது அதிகாரம் 23வது வசனத்தில் இது நிறைவேறு. இப்ப அவர் ட்ரெஸ்ஸை கலத்திட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சாச்சு. அடுத்து ஏமா இது ஒவ்வொரு பங்குனா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் மேலே ஒரு கோட்டு போட்டுருக்கேன், அந்த கோட்டு கலத்தி அவங்க வீட்டில் வைக்கிறேன். இந்த ஷர்ட்டு இது ஒரு ஆளுக்கு, நான் போட்டுருக்கிற பனியன் ஒரு ஆளுக்கு, பேண்ட் ஒரு ஆளுக்கு பிடிச்சிக்கிட்டாச்சு. ஆளுக்கு பிடிச்சாச்சா? இப்போ எது இருக்குது? அந்த மேல் வஸ்திரம் இருக்குது. அங்கி இப்போ ஜாயிண்டாக இருந்தால் ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிருப்பாங்க. ஆனால் இது மேலே தான் இருக்குது. அதாவது ஒரு பெரிய கோட்டீஸ்வரி அம்மா இப்படி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று தச்சு கொடுத்துருக்காங்க. இது என்ன அடையாளம் இருந்தீங்கன்னா, இதுக்கு கூட பில்லர் இருக்கா? இந்த பில்லர் இருக்கா? ஆனால் நிறைய இடத்துல பார்த்தா பில்லர் இருக்குது. ஆனால் பில்லர் இல்லாமல் கட்டுறது ரொம்ப காஸ்ட்லி. இந்த பில்லர் மேலே இருக்குது. எங்கே இருக்குது? அப்போ அது மாதிரி இங்கே ஆண்டோடைய ட்ரெஸ் எப்படி இருக்கா? மேலேருந்து கீழே என்னது
நமக்கு இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கா, ஜாயிண்ட் இருக்கா, அப்படி ஜாயிண்ட் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் பிழியாமல் அப்புறம் சங்கீதம் 22வது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டு வந்து நிறைவேற்று. எதுக்காக? அவர் தான் தேவகுமாரன். சரி, 15வது பாயிண்ட் சங்கீதம் 38:11. சங்கீதம் 38:11. என் சிநேகிதனும் எல்லா வாதைகளையும் கண்டு விளங்குகிறார்கள். எப்படி விளங்குறார்கள் அப்படின்னு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா எப்படி நிறைவேறுது பார்ப்போமா? யோவான் 19:25. யோவான் 19:25. இவ்வளவு தான் நினைச்சாங்க, நின்றுட்டுருக்காங்க. மற்ற விஷயம்லாம் காணும். இல்லை செஞ்சுட்டாங்க, விலகி போயிட்டாங்க. தூரத்துலேருந்து நினைச்சாங்க, இனத்தாரைகள் பார்க்குறாங்க, தூரத்துலேருந்து தான் பார்க்குறாங்க. சரியா? இது எல்லா ஸ்டீஷனில் என்ன செஞ்சுட்டாங்க, அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. சிநேகிதர்கள் தோழர்களும் பாதையை கண்டனிச்சு விலகி. இது 15வது பாயிண்ட். சரி, 16வதாக நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 109:25. சங்கீதம் 109:25. தலையை துலுக்குகிறார்கள். சரி, நான் அவருடைய நிந்தைக்குள்ளானேன். அவர்கள் என்னை பார்த்து என் தலையை செய்தார்கள். தலையை துலுக்கிறது நல்லதுமா? அது கேவலமாக பார்க்க தான் தலையை துலுக்கிறது. இது எப்படி நிறைவேறது பார்ப்போமா? மத்தேயு 27:39. அந்த வழியை நடந்து போறவர்கள் தங்கள் தலையை துலுக்கிறது நல்லதா? கிண்டலை பண்ணுறது. ஆடு பார்த்துருக்கீங்களா? கிண்டலை, அதான் தலையை துலுக்கிறது. அப்போ இது நிறைவேறுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு. 17வது சங்கீதம் 22:7. என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களாலும் என்னை பார்த்து உதடை பிதுக்கி தலையை துலுக்கி இருக்கா? 7வது வசனம் எப்படி நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரியாசம் பண்ணுகிறார்கள் நான் பார்க்குறோம். மத்திய 27:29. முள்ளினாலே ஒரு முடியை பின்னி அவர் செருசு மேல் வைத்து அவர் வலது கையை ஒரு கோலை கொடுத்து அவர் முழங்கால் படியிட்டு யூதனுடைய ராஜாவே அவரை பரியாசம் பண்ணி இருக்காங்க. அப்போ 22வது சங்கீதங்கிறது அது அப்படி எங்கே நிறைவேறுது? இயேசுடைய சிலுவை பாடல்ல நிறைவேறுது. 18வது பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 53:12. அக்கிரமக்காரர்களில் ஒருவாராக எண்ணப்படுவார்னு சொல்லி 53:12 இருக்கா? ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா? லூக்கா எடுத்துக்கணும். 23வது அதிகாரம் லூக்கா 23:34. நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறீர்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் கண்ணிக்கு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 33. அவர் அங்கே அவரை அவருடைய வலது புறத்தில் ஒரு குற்றவாளியும் ரைட் சைடில் ஒரு குற்றவாளி, லெஃப்ட் சைடில் ஒரு குற்றவாளி.
இது புரியுதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் நல்ல டாக்டர்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எப்பயும் சாராயம் குடிக்கிறவங்க கூட அதை உட்காந்துட்டே இருப்பேன். எங்கே இருப்பேன்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிரிக்கிறான், புரியுதா? அங்கே உட்கார்ந்தா என்ன யார் யார் நான். ஆனால் ஒரு சொட்டு என் வாயில் போகாது. அதான் புரியுதா உனக்கு? பக்கத்தில் உட்காந்தாலே நீங்கள் எதில் என்ன முத்திரை போட்டுருவீங்க? குடியாரையனுக்கு. அதுபோல் எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமத்தில் வருவான்னா வலது பக்கம் ஒரு திருடு இந்த வசனம் நிறைவேறணும். சரி, 53:12 நிறைவேறுச்சு. சரியா? அடுத்து ஏசாயா 53:12. 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டு அடுத்து அக்கிரமக்காரர் முதல் எண்ணப்படுறது வேற, வேண்டது வேற. அது எப்படி வேண்டதான் வாசிக்கணும்னா மத்தேயு 26:53. நான் இப்பொழுது இல்லை ஆமாம் அது இல்லைம்மா 53 லூக்கா 23 34. பிதாவே யாரை மன்னிக்க சொல்றாரு? திருடர்களுக்காக. இவர் யாரெல்லாம் கேள்வி கிண்டல் பண்றாங்களோ அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். புரியுதா? மன்னியும் சொல்றாரா? அக்கிரமக்காரர்களாக எண்ணப்படுகிறார் ஒன்று வேண்டிக் கொள்கிறார். சரி, இப்போ இது 19வது பாயிண்ட். 20வது நம்ம பார்க்க போகிறோம். மத்தியானத்தில் அந்தகாரம் உண்டாகும். ஏமா 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல, அப்போ வெயில் அடிச்சு அடிக்கலையா? அடிக்கலை. ஆனால் இருட்டு கிடையாது. வெயில் அடிக்கல இல்லை, இருட்டு அடிச்சா இல்லையா? யாரும் லைட் போட்ட போகிறாங்க. ஆனால் ஆமோஸ் 8வது அதிகாரம். ஆமோஸ் எங்கன்னா 1070. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமோஸ் 8:9. அந்த நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை பண்ணி கொட்டப்பட்டு அந்தகாரம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு வரும்போது நடந்தது. லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும்மா, இது எருசலேமில் மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல கிடையாது, பூமி எங்கும் என்ன இருக்குது? ஏன்னா ஆமோஸில் சொன்ன தீர்க்கதரிசனம் நினைச்சனும் நிறைவேறல. சரியா? லூக்கா 23:44, 45, 46. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் இது 20வது பாயிண்ட் நம்பர் 20. சரி, 21வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 21. அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார். சர்ப்பத்தின் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். சரி, இதுதான் மனித வீழ்ச்சி அடைகிறான். சாத்தான் செய்யறான், ஏமாத்துறான். யாரை ஏமாத்திட்டான்? ஆதாம வீழ்த்தின உடனே இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவர் ஒரு நபரை உண்டாக்குறார். அவர் யாருன்னு கேட்டேன்னா ஸ்திரீயின் வித்து. புரியுதுன்னா, நான் ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு முஸ்லீம் டீச்சர், ஒரு நல்ல டீச்சர்னா அவர் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. வசலாக்கு ஃப்ரெஞ்சு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்தார்.
வந்திருக்கப்ப அவர் பையன் அஸ்தலாட்ட கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து கடவுளா மனுஷனா? நீங்கள் ரெண்டில் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? கடவுள்னா கடவுள், மனுஷனா? இவர் 2 பாயிண்ட்டை சொல்கிறா. உடனே அவர் பயங்கரமான பிரில்லியன்ஸ் அப்படியே மடக்கிட்டார். நான் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பைபிளை பற்றி கொஞ்சம் தெரியும், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு ஆன்சர் சொல்லுவார். அவர் உடனே சொல்லியிருக்காரு, அவருக்கும் பிஸியாக இருப்பார், நம்மகிட்டலாம் பேசுவாரா அப்படின்ட்டு. அப்போ இந்த பில்டிங் நான் அங்கே இருந்தேன். நான் வசலாட்ட கேட்டால் நான் சொன்னேன், இன்றைக்கி மத்தியானம் அப்போ தான் சாப்பாடு கொண்டு வந்துடுவேன், கரெக்டாக சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க, நான் வர சொல்லி நான் பேசுகிறேன். அவர்கிட்ட சந்தோஷமாக வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் கேள்விக்கு பதில் பைபிளில் இருந்து சொல்லுவா வெளியில் இருந்து சொல்லுவான்? நான் பைபிளில் தான் சொல்லுவேன், வெளியில் இருந்து பேசப்படுறீங்க. உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பைபிள்னா நான் இந்த வசனத்திலிருந்து எடுத்தேன். இந்த வசனத்திலிருந்து, இந்த வசனத்தில் இயேசு யாருன்னா மனுஷனா கடவுளா? அவர் என்ன சொல்றாரு, மனுஷன்னு நீ சொல்லக்கூடாது, கடவுள்னா கடவுள், ரெண்டில் ஒன்று தான் சொல்லணும். ரெண்டு என்ன சொல்லக்கூடாது? இந்த வசனத்தை நான் சொன்னேன். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும், ஸ்திரீனா யாருன்னு கேட்டேன், பெண் அப்படின்ட்டார். சரியா? உன் வித்து, வித்துல என்ன கேட்டேன், அந்த இதுல இருந்து வர்றது வித்து. நீ போட்ட குட்டி யாரு? 2 பையங்க. அவன் போட்ட குட்டி இதெல்லாம் வித்து. அப்படிதான் வருது. இப்போ உங்க தாத்தாலாம் நீ வந்துருக்கியா, அது போல இங்கிருந்து வித்து வருது. வருதா? இது எங்க நம்ம பார்க்குறோம்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5 இருக்கா? பக்கம் 260 காலம் நிறைவேறினது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் இருக்கா? காலம் நிறைவேறணும். என்ன காலம் நிறைவேறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவ வர உள்ள காலங்கள்ல பாவம் இல்லாத காலம், பாவத்தின் காலம், அடுத்து மனசாட்சியின் காலம், ஆபிரகாம் வாழ்ந்தது மனசாட்சியின் காலம், பிறகு நியாயப்பிரமாணத்தின் காலம், அது முடிஞ்ச பிறகு கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தில் வர்றது அதான் காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்திலே பிறந்தவர்கள். அப்போ ஆதி அவனை பார்க்குற ஸ்ரீனிடத்தில் இருந்தால் இதுதான் அவர் பிறந்தவரும். நியாயப்பிரமாணத்துக்கிட்ட தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இதை காமிச்சேன். இப்போ நான் கேட்டேன், இது ஸ்திரீங்கிறது யார்கிட்ட கேட்டேன்? மரியாள். ஏன்னா எல்லாமே அவங்க குரான்ல இருக்கு. அடுத்து வாயை திறக்க முடியுமா? இப்படி நிறைய உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இப்படி ஏசாயா 53, ஏசாயா 22, சங்கீதம் 22 எல்லாத்தையும் காமிச்சேன். அவர் சொன்னார், இவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்களே, நான் இன்னும் கொஞ்சம் நான் என்ன சொன்னோம் கற்றுக்கணும்னு சொன்னார். இன்னைக்கு பரவாயில்ல வந்தால் அவர் என்னதான் மாதிரி வருவார்? கிறிஸ்தவ மாதிரி புரிதவங்களுக்கு. அப்போ இந்த வசனம் அவ்வளவு முக்கியமான வசனம். இது எப்படி நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலேசியர் 2:15, கொலேசியர் 2:15 இது நிறைவேறுது. பக்கம் 276. நமக்கு விரோதமாகும் கட்டளையாகும் இருந்தது கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் வைத்து சிலுவை மேல் ஆணி அடைந்து. சிலுவை மேல் ஆணி அடைகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பசங்க வெறியரங்க குளமாக்கி அவன் வெற்றி சென்றான். நம்ம சாத்தான் என்ன செய்தான்னா, இப்போ இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 2:15, உனக்கும் ஸ்திரிக்கும் உன்னிடத்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன? தலையை நசுக்கிறதுனா என்ன சொல்லிருப்பார்? நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளி இருக்கு, வாழை வெட்டியாச்சு, வெட்டி தனியாக கிடந்தா அது துன்பமா துள்ளாதா? பயங்கரமா துள்ளும். எவ்வளோ நேரத்துக்கு துள்ளும்? அப்புறம் இதான் சாத்தாங்கிறது. இப்போ சாத்தானுடைய தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு, ஆனால் ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே உங்களுக்கு ரைட். இதை நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. 21வது வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு 22வது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். பிதாவினாலே கைவிடப்பட்டு கதறுவார். பிதாவினாலே கைவிடப்பட்டு கதறுவார். சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே,
ஏன் என்னை கைவிட்டு. இதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இது இந்த வசனம் எங்கே நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தேயு 27 45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் 46 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லவா சமர்த்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே. ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்ல வேண்டிய வார்த்தை எப்போ சங்கீதத்தில் எழுதப்பட்டதுன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இது கதறுகிறார். 23வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 22:31. 22 அவர் வந்து அவரே செய்வார் என்று நீதியை அறிப்பார். இது யாருடைய நீதி? அவருடைய நீதி. அவருடைய நீதியில் என்னது? தேவ நீதி. தேவ நீதியில் என்னது சொல்லுங்க பார்ப்போம். வசனம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லு. 2வது சொல்லு. 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் சரி 2 கொரிந்தியர் 5:21. சரி, நான் இதை முதல் உங்களுக்கு விளக்குறேன். இதுதான் தேவனுடைய நீதி. நாம் அவருக்குள் தேவனுடையபடிக்கு பாவம் அறியாத நமக்காக பாவம் ஆக்கினார். இப்போ பாவம் ஆக்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பைபிளை நான் தீ வச்சு எரிச்சிடுறேன். தீ வச்சு எரிச்சாச்சுன்னா அது பைபிளா சாம்பலா? நான் பைபிளில் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? அதுபோல் இங்கே சிலுவையில் தொங்கு பாவம் ஆகினார். சிலுவையில் தொங்குது இயேசுவா பாவமா? பாவம். எதனால? நம்முடைய பாவம் அவர் மேலே வந்துருச்சு. அவர் பாவம் மாற்று. இதை எல்லாருக்கும் நம்ம அறிவிக்கிறோன்னு சொல்லி சங்கீதம் 22வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நம்ம அதை பார்க்கணும். சரியா? ரைட். 24வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 31:5. சங்கீதம் 31:5. சரி, ஏமா இந்த வசனத்தை ஒவ்வொரு யூதனும் அவன் படுக்க போகும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் தூங்குவான். எதனால் அப்படின்னா அவங்களுக்கு என்னைக்கு ஒரு மரணம் வரும், யார் மூலமாக ஆச்சு யுத்தம் வரும் அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. இந்த நைட்டு எங்களுக்கு மரணம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பயமுள்ள ஒரு வாழ்க்கையில் இந்த வசனத்தை சொல்கிறாங்க. அதை அவங்க சொல்கிறது எதுக்காக என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வாசிக்கமா? உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யோவான் 19:30. யோவான் 19:30. காடியை என்று முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை. இதில் ஒரு பெரிய ஒரு காரியம். இப்போ அவர் நினச்சிட தலையை சாய்க்கிறார். ஒருத்தர் சாய்க்கும்போது தலை டப்புன்னு கீழே விழுந்து என்ன செய்யும்? ஏறும் அப்படி கிடையாது. தலையை சாய்க்கிறாரு, சாய்ச்சி நினைச்சாரு. ஆவியை யார்கிட்ட ஒப்புக்கிறார்? பிதாட்ட. அந்த ஜெபம் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பிதாவே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கறது. அவர் சிலுவையில் நினைச்சாரு, அதை செய்து அப்புறம் என்ன செய்ய ஒப்புக் கொடுக்குறாரு. சரி, 25வது பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்படுவார். தானியேல் 9வது அதிகாரம் 26. 9:26. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பார்த்தீங்களா? தானியேல்ல மேசியா யாரு? தேவகுமார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நான் தான் மேசியான்னு சொல்லி சொன்னார். எங்கே சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? எங்கே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் தான் மேசியா அப்படின்னு சொல்கிறாருன்னா எடுத்துக்கோங்க. யோவான் 4வது அதிகாரம் 25வது வசனம். ஒரு சமாரிய பெண்
ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படும் மேசியா வருவார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் சொல்கிறால. சொன்ன ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்கிறார்? அர்த்தம் புரியுதா? மேசியா வருவார்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா, இவர் என்ன சொல்கிறாரு? நான் தான். அந்த மேசியா தான் இங்கே பார்க்கணும். தானியேல் 9வது அதிகாரம் 26 வசனம், 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிப்போடு, ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுக்களின் ஜனங்களும். சரி, தமக்காக அல்ல. தமக்காக அல்லன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒரு ஆள் கொலை செய்யப்படுறாரு, அப்போ எதுக்காக கொலை செய்யணும்? அவர் செஞ்ச தப்பு கண்டி அப்படித்தானே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இயேசுவாகிய மேசியா தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக மறைக்கிறது. சரியா? இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதை பெறுகிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாக. சரி, இது 25வது பாயிண்ட். 26வது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 34:20. சங்கீதம் 34:20. காப்பாற்றுறார். ஏமா இந்த வசனம் நமக்காக கிடையாது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் எலும்பு என்ன செய்யப்படக்கூடாது? முறிக்கப்படக்கூடாது. ஏன்னா அவர் என்ன செய்ய, எங்களை எலும்புலாம் காப்பாற்றுவார் அப்படின்னு. பிரச்சனை என்ன, நம்ம எலும்பு உடையுமா உடையாதா? உடைக்கவும் செய்வாங்க. ஏன் எலும்பை உடைச்சாங்கன்னு சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டியா? நான் சொல்லட்டா எப்போ என் எலும்பு உடைச்சாங்கன்னு சொல்லி? சொல்லு. ஆமாம், ஹார்ட் சர்ஜரி. ஏமா இங்கே எலும்பு இருக்குமா, இந்த எலும்பெல்லாம் கம்ப்ளீட்டாக டொக்குன்னு வெட்டி பொழந்து ஹார்ட் 40 மினிட் வெட்டி தைச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இங்கே வயர் இருக்கும். எங்கே இருக்கும்? வயர் இருக்கும். எக்ஸ்ரே பார்த்தா வயர் இருக்கும். அந்த வயர் போக இருக்கும், எனக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த வருஷம் எனக்கு அப்ளை ஆகுமா? நான் உறுதி எலும்பையும் உடைக்கலாம், மற்றவங்க என்ன செய்கிற எலும்பையும் உடைக்கலாம். இது ஆண்டவர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுவார், அவர்கள் ஒன்றும் முறைப்படும். சரி, இந்த வசனம் எப்படி நிறைவேறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 19:33. யோவான் 19:33. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் நிறைவேறணும். எந்த வசனம்? சங்கீதத்திலோடு. இப்போ கால் எலும்புகள் முறிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காலையும் இப்படி கீழே வச்சு ஆணி அடிச்சுவாங்க. அவன் பேசி இப்படி அப்படி தூங்கிட்டு கிடப்பாங்க. தூங்கிட்டு கிடக்கும்போது அவங்களுக்கு மூச்சு விட நினைச்சுவாங்கன்னா, அந்த காலை ஒரு ஊன்றி அப்படி தூக்கிட்டு அப்படி மூச்சு உள்ளே அடிச்சு நினைச்சுவாங்க. கொஞ்சம் மறுபடியும் மூச்சு இது அப்படியே செய்துட்டே இருப்பாங்க. இப்போ வர விதத்தில் அப்படி போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் சாக மாட்டாங்க. ஆனால் கால் எலும்பு ரெண்டையும் உடச்சாச்சுன்னா ஒரு மனுஷன் தூங்கிடும். இப்போ இயேசு கிறிஸ்துடைய எலும்பு முறியக்கூடாது தாண்டி அதுக்கு முன்னாடி நினச்சிட்டாங்க. ஆனால் அவள் லேசாக யாரும் மறிக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? அது ஆச்சரியமான காரியம். ஏன் இது ஆச்சரியமான காரியம்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கணும். மார்க் 15வது அதிகாரம் 43. மார்க்கு 15:43. கனம் பொருந்திய ஆலோசனைகளும் அரிமத்தியா ஊரானாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவை துணிந்து போய் 44. ஆச்சரியப்பட்டு, ஏன்னா பிலாத்துக்கு தெரியும் ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சாச்சுனா அவன் மறிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யாருக்கு தெரியும்? பிலாத்து தெரியும். உனக்கு சிக்கன் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 2 நிமிஷத்தில் வேகுமா? அதே தான். புரியுதா? அழைத்து அப்போ இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் சில நேரம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு ஒரு பேஷண்ட் வருவாங்க, சார் அவர் இறந்துட்டாங்க பாருங்க சார். உன்னை யார் அனுப்புவாங்க? மரியா போவா இல்லை நீ போவீங்க? எதுக்கு? ஆள் டெத்தாயிடுச்சு இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இங்கே ஏசு மறிச்சிட்டாருன்னா பார்க்க 110 பேருக்கு அனுப்புகிறாங்க. அப்போ கால் எலும்புகள்
முறிக்கப்படக்கூடாது. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தை பார்க்க போகிறோம். 27 சகரியா 12:10. சகரியா 12:10. ஊற்றுவே குத்தின என்னை நோக்கி பார்ப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை குத்துறாங்க. குத்துனது நினைச்சு நோக்கி பார்க்கணும். எப்போ நோக்கி பார்ப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1 அதிகாரம் 7. வெளிப்படுத்துதல் 1:7. இதோ வேகமுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம். சரியா? அடுத்து 28வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 53:8. இடுக்கண்ணிலும் நியாயத்திலும் அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் அறுப்புண்டு போனாங்க. ஜீவனுள்ள தேசம்னா என்னது? இந்த பூமி. அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த அறுப்புண்டு போறார்கள் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 16:28. யோவான் 16:28. தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகிறது. 28 இருக்கா? அவர் ஜீவனோட தேசம் அவர் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். அவர் எங்கே போகணும்? பரலோகத்துக்குங்கிறத இந்த அவசரம் நிறைவேறும். சரி, 29வது பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 53:9. 53:9. சரி, போதுமா? இப்போ இதெல்லாம் நம்ம தான் உங்களுக்கு சொல்லிடுறோம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குள்ளே நியமித்தாங்க. அப்படின்னா அவர் எங்கே தான் போய் சேரணும்னா, ஏமா அங்கே சித்து போகிறாங்க சிறுவேலை கடைசிலாம் அவங்களுக்கெல்லாம் காமனாக ஒரு இறைவியாகும். புதுசாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா உங்கள் கலர் இருக்குல்ல, அங்கே எங்களை விடுவாங்களா? அவங்க எங்கள் கலரில் உங்களை விட மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும்? இப்போ இவங்களுக்கு ஒரு மயானம் இருக்கும், இருக்காமா? அங்கே யார் தான் இருப்பாங்க? உங்கால் மட்டும்தான் அலோடு, வேறு யாரும் நாட் அலோடு. இங்கே சொல்லாதீங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாடாருக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது மாதிரி அன்னைக்கு ஒரு கடை ஒரு இது ஓப்பன், அங்கே இந்த மாதிரி சிலுவையில் மறிக்கிறாங்களா, அவங்கள தான் என்ன செய்வாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் துன்மார்க்கோடு தான் வந்து மறிக்கிறார் இங்கே சிலுவையில். ஆனால் மறிக்கும் பொழுது ஐசனோட கூட இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 19வது அதிகாரம் 41. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் இருந்து ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவன் வைக்கப்பட ஒரு புதிய கலர். இது வந்து ராயல் பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஃபேமிலிக்குன்னு ஒரு கலர் வச்சுருக்காங்க. எல்லாரும் எதுலேயும் போட மாட்டாங்க. அது சிலுவையில் தொங்கும்போது கல்லர் இருந்தார். அவர் எங்கே தான் போயிருக்கணும்? காமன் தான் போயிருக்கணும். ஆனால் ஒரு கோடீஸ்வரனுடைய இதுக்குள்ளே போய் நிறைவேறும். சரி, இது 29. 30 பார்க்க போகிறோம். 53:9. இந்த செல்வத்தோடு இருந்தனால அவருக்கு என்ன ஒரு ஆட் கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 19:39 பாருங்க. ஆரம்பத்திலே 100 ராத்தல். 100 ராத்தல் யாருக்கு கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராயல் டெத் வந்தார். அப்போ அந்த சரீரம் அடக்கம் பண்ண போகிறோம்னா அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கல்லணை கொண்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஆனால் தூக்கி விஷயம் உடலுக்கு போயிடும். அப்போ ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறிச்சு. அப்போ 30 தீர்க்க தரிசனம் 24 மணி நேரத்தில் செஞ்சிச்சு நிறைவேறு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிடைக்கும் பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீர் கொடுக்குற ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் 30 மணி நேரத்துக்கு நிறைவேறதுக்காக நன்றி வச்சா.
மூலமாக இன்னும் அதிகமாக பலப்பட்டு நம்முடைய கிட்டிச்சர உதவி செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.